நம்ம ஒரு சில பேரை பார்த்து வந்து கஞ்சத்தனம் அப்படின்லாம் சொல்லுவோம். ரொம்ப கஞ்சூஸா இருக்கான்ப்பா இவன். செலவே பண்ண மாட்டான் அப்படின்லாம் கிண்டலுக்கு சொல்லுவோம் நம்ப. ஆனா நிஜமாவே அந்த கஞ்சத்தனமா இருப்பது சரியா அல்லது தவறா? அது சொல்லுவாங்க கஞ்சூஸு, கஞ்சத்தனம்னு. அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கேலியா இருக்கும். சொல்லவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் ஆமா. கஞ்சா அவன் வான்ட்ட ஏன் கேட்குற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா, கஞ்சத்தனம் செய்றது சரியா? தவறா? அப்படின்னா, எல்லாமே அளவோட தான் பண்ணணும். எப்படி? சாப்பாடு இருக்குன்னு குண்டா நெறைய நீங்க செய்றீங்க. ஒரு குண்டா நெறைய சாப்பாடு வடிக்கிறீங்க. மொத்தமா நீங்க சாப்பிட்றீங்களா? எவ்வளோ சாப்பிடும்போது அவ்வளோ தானே தேவையோ சாப்பிட்றீங்க. தேவைக்கேற்ப தான். ஆமா. தண்ணி எவ்வளோ இருந்தாலும், எவ்வளோ குடிக்குமோ அவ்வளோ தானே அளவோட பேசும்போது என்ன ஆகும்? நீங்க தவறா விஷயத்த எங்குமே லூஸ் டாக்கு விடமாட்டோம். விட மாட்டீங்க. ம். அதில ப்ளஸ்ஸு. குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். தினம் தினம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான விஷயங்களா இருக்கு. அன்றாடம் வாழ்க்கையில இந்த விஷயங்கள் செய்யுங்க, லைஃப்ல முன்னேறலாம், இப்படிலாம் இருங்க அப்படின்னு உங்களுடைய மக்களுக்கு நீங்க ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான தலைப்பு வந்து, நம்ம ஒரு சில பேரை பார்த்து வந்து கஞ்சத்தனம் அப்படின்லாம் சொல்லுவோம். ரொம்ப கஞ்சூஸா இருக்கான்ப்பா இவன். செலவே பண்ண மாட்டான் அப்படின்லாம் கிண்டலுக்கு சொல்லுவோம் நம்ப. ஆனா நிஜமாவே அந்த கஞ்சத்தனமா இருப்பது சரியா அல்லது தவறா? மகா அவதார் பாபாஜியின் அருளாசியோட இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கம்மா. அது சொல்லுவாங்க கஞ்சூஸு, கஞ்சத்தனம்னு. அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கேலியா இருக்கும். சொல்லவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் ஆமா. கஞ்சா அவன் வான்ட்ட ஏன் கேட்குற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா, கஞ்சத்தனம் செய்றது சரியா? தவறா? அப்படின்னா 200% கரெக்ட். கஞ்சமா இருக்கு. கஞ்சமா இருக்கிறது என்னைக்குமே நல்லது. ம். ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ம். ஏன் அப்படின்னா, எல்லாமே அளவோட தான் பண்ணணும். எப்படி? சாப்பாடு இருக்குன்னு குண்டா நெறைய நீங்க செய்றீங்க. ஒரு குண்டா நெறைய சாப்பாடு வடிக்கிறீங்க. மொத்தமா நீங்க சாப்பிட்றீங்களா? எவ்வளோ சாப்பிடும்போது அவ்வளோ தானே தேவையோ சாப்பிட்றீங்க. தேவைக்கேற்ப தான். ஆமா. தண்ணி எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ குடிக்குமோ அவ்வளோ தானே குடிக்கிறீங்க. ம். அந்த மாரி தான் நீங்க எல்லாத்தையுமே அளவோட தான் செய்யணும். சாப்பாடே நீங்க ஒரு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா, வயிறு உபசனம் ஆயிடும். ம். ஃபுட் பாய்சன் ஆயிடும். நம்ம உடல் ஏத்துக்காது. நம்ம குடலுக்கு எவ்வளோ வேணுமோ, ம். அவ்வளோதான் அது ஏத்துக்குது. சாப்பிட முடியும். அதே மாரி தான் நம்மோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம கொண்டு போணும். ஒருத்தன் கஞ்சூஸ்ன்னு சொல்றதால என்ன ஆயிட போகுது? எதுக்கு அந்த வார்த்தை இருக்கணும்னு சொல்றேன்னம்மா, அளவா பேசணும், அளவா சிரிக்கணும். புரியுதுங்களா? அளவா எல்லாமே எந்த ஒரு விஷயமும் சரி, ஒருத்தருக்கு தானம் தானம் கொடுத்தாலும் சரி, அளவோட குடுங்க. புரியுதுங்களா? ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கு தான் அந்த வார்த்தை சொன்னேன். ம். அளவோட குடுங்க. ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி, கரெக்ட்டா உங்க லிமிட் எதுக்கு நான் அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு ஈஸியா பண்ணிட முடியும். உங்களுக்கு ஈஸி அது. ஆனா கேட்கிறவனுக்கு அது கஷ்டம். அதனால எல்லாமே அளவோட பண்ணுங்க. அட்வைஸ் பண்ணீங்கன்னா அளவோட பண்ணுங்க. அளவோட சாப்பிடுங்க. அளவோட சிரிங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கூட அளவோட இருங்க. எல்லாத்திலுமே நீங்க கட்டுக்கோப்போட அளவோட நீங்க பண்றது பார்த்தீங்கன்னா, மத்தவனுக்கு அது கஞ்சூசத்தனம் தெரியும். ஆனா, அது உங்கள சேமிப்பு பண்ண வைக்கும். ஏன்னா, அளவோட பேசும்போது என்ன ஆகும்? நீங்க தவறா விஷயத்த எங்குமே லூஸ் டாக்கு விடமாட்டோம். விட மாட்டீங்க. ம். அதுல ப்ளஸ்ஸு. ம். அளவோட சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடம்பு உடல் வந்து ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருக்கும். இருக்கும். 2. ம். அளவோட சிரிச்சாலும் நாளைக்கு அழுவுற அவசியம் வராது. வராது. ம். 4. அளவோட ஃப்ரெண்ட்ஷிப்போட கரெக்ட்டா முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, ம். உங்களுக்கு விபத்து, இன்சிடென்ட் நடக்காது. பிரச்சனைகளும் வராது. வராது. ம். புரியுதுங்களா? ம். இருக்கிற பணத்த அளவோட செலவு பண்ணி மீதி காசு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு செலவு பண்ண பணம் பணம் இருக்கும். சேமிப்பாகும். இருக்கும். இவ்வளோ புரியுதுங்களா? அப்ப நீங்க கஞ்சத்தனமா இருக்கிறதுக்கு பேர் வந்து கஞ்சம் கிடையாது அது. பிரபஞ்சத்துக்கு எப்படி நம்ம வாழணும்னு தெரிஞ்சுக்கிறவன் மட்டும் தான் அந்த விஷயத்த பண்ணணும். ம். நல்லா பாருங்க. சொல்லுவாங்க, "நான்லாம் ரூ. 1 வச்சுக்க மாட்டேங்க. வந்தா எல்லாத்தையும் குடுத்துருவேங்க." எல்லாத்தையும் குடுத்துட்டு நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் கடன் கேட்பேன். ம். ஆனா, கஞ்சத்தனமா இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா, கடனே வாங்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? அவன்கிட்ட இருக்கும். இருக்குது. இன்னைக்கு நீ முழுசா 1 நாள் சாப்பிடுறத அவன் 4 நாள் சாப்பிட போறான். நீ ம். ஒரே நாள்ல செலவு பண்றத அவன் 4 நாள் செலவு பண்ண போறான். ம். நீ ஒரே நாள்ல சிரிச்சு முடிச்சிடுறான். 1 வாரம் சிரிக்க போறான். எல்லாமே அவன்ட்ட சேமிப்பு இருக்கும். அப்ப அவன் தானே கிங்கு. நிச்சயமா. அவன் லூசரா? நீ லூசரா? நீ தான் லூசர். ம். கரெக்ட் தானே? ம். அப்போ கஞ்சத்தனம்ன்ற வார்த்தை உங்கள யாருன்னா சொன்னாங்கன்னா, ஆமாப்பா நான் கஞ்சத்தனம் தான். நீ தாராள பிரபுவா இருந்துட்டு போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கஞ்சத்தனமாவே இருக்கேன். எனக்கு அதுவே கரெக்ட்டா இருக்குன்னு, அதுவே நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க.
சரிங்களா? என்னடா நம்ம ஒருத்தவங்க பார்த்து கஞ்சூஸ்ன்னு சொல்கிறாங்களே, சும்மானா வெட்டி பந்தாக்காவது நம்ம செலவு பண்ணுவோம், அவங்க முன்னாடி கெத்தா பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. யாருக்காகவும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. நீங்கள் நீங்களா இருங்க, அவங்க அவங்களா இருக்கட்டும். ஏன்னா அது அவங்களோட இந்த பிரபஞ்சம் அவங்கள அப்படி தான் கொண்டு போகும். உங்கள பிரபஞ்சம் இப்படி தான் கொண்டு போகுதுன்னா, நீங்கள் அது பிரகாரமே போயிடுங்க. நீங்கள் பிரபஞ்சத்தையே டிசைனையும் மாத்தலாம்னு நினச்சிட்டு உங்கள நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு தப்பாக தான் போய் முடியும். சரியா வராது. புரியுதுங்களா? மகாவதார் பாபாஜியின் அருளாசி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். சிறப்பு. ரொம்ப சிறப்பான, அற்புதமான தகவலா இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க குருஜி. கஞ்சம் அப்படின்னு யார் சொல்றாங்களோ, அவங்க தான் ஆக்சுவலா இது திருந்தணும். கஞ்சனா இருக்கிறவன் திருந்த வேண்டாம். சிக்கனம் அது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.